நாட்டிய நாடகம் எம்பெருமான் ஈஸ்வரனை துதித்து பாடி அருளிய நாயன்மார்களை பற்றிய ஒரு நாட்டிய நாடகத்தை சிவகலா நர்த்தனாலயாவின் மூத்த மாணவிகள் இன்று இங்கு அரங்கேற்ற உள்ளனர். அதற்காக அந்த நாட்டிய நிகழ்ச்சிக்கு கரு உரு திருவாக நின்று இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற ஒரு மூலதனமாக இருக்கக்கூடிய திரு முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார். ஸோ இந்த என்டையர் நாட்டிய நாடகத்தை எழுதி இயற்றி ஒளி இசை எல்லாமே அமைத்து முடித்தவர் ஐயா அவர்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். இன்று நாங்கள் இங்கே இந்த நாட்டிய நாடகம் அரங்கேற்றுறோம் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் ஐயா அவர்கள் தான். அறிவாற்றையார் என்று நாயன்மாரை பற்றிய ஒரு நாட்டிய நாடகத்தை இன்று மாணவிகள் உங்களிடையே சமர்ப்பிக்க உள்ளனர். நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவன் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் வாழ்த்தி வணங்குவோம். அறுபத்திமூவரின் அற்புத வரலாற்றை திருவலிதாயம் திருநெறிய சிவனடியார் திருக்கூட்டம் நாட்டிய நாடகமாக தர உள்ளது. இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது அறிவாட்ட நாயனாரின் காவியம் ஆகும். இவர் 13வது நாயன்மாராக வைத்து எண்ணப்படுவார். இவரது காலம் கிபி 300க்கும் 600க்கும் இடைப்பட்டதாகும். சோழ நாடு செய்தவமாய் கணமங்கலம் எனும் ஊரில் தாயர் எனும் ஓர் தவச்சீலர் தன் மனைவியுடன் வாழ்ந்து வருகிறார். இவர் ஓர் மாறுபட்ட சிவனடியார். அடியார்களுக்கு உணவு தந்து மகிழும் சிவனடியார்கள் நடுவே இவரோ ஈசனுக்கே உணவு தந்து இன்புறும் சிறப்பு உடையவர். அன்றாடம் சிவனுக்கு வழங்கும் சென்னல் சோறு, கீரை கறி, மாவடு ஊறுகாய் என இறைவனை மகிழ்விப்பார். சென்னல் சோறாக்கி கீரை கனியாக்கி வாய்க்கு ருசி தரவே வடுமாங்காய் சேர்த்து தலங்கு தக்க திக்கு தக்க தட்டிக்கிட்ட தொம் தாகத்த ஜம் தட்டித்தா தித்தாகத்த ஜம் தட்டித்தா ரத்தித்தாகத்த ஜம் தட்டித்தா தக தித்தாகத்த ஜம் தட்டித்தா ஜம் தட்டித்தா ஜக தட்டித்தை ஜன ஜன குக்கும் தட்டித்தா தக்கும் தட்டிக்கிட்ட தக்கத்தா தித்தா ரத்தித்தா தித்தா தக்கிடதுக்கு தரக்கிட தொம் தா தித்தா 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 தக்கிடதுக்கு தரக்கிட தொம் தா தித்தா ரத்தித்தா தித்தா தக்கிடதுக்கு தரக்கிட தொம். சென்னல் சோறாக்கி கீரை கரியாக்கி வாய்க்கு ருசி தரவே வடுமாங்காய் சேர்த்து வள்ளல் பிரானுக்கு வழக்கமென தருவேன். சிவ சிவ சிவனே சிவ சிவ சிவனே சிவ சிவ சிவனே சிவ சிவ சிவனே.
எந்தன் உணவு உண்ணும் சிவனே எந்தன் நியமம் ஏற்றிடும் சிவனே வந்தனம் செய்வேன் வளர்பிறை சிவனே எந்தன் உணவு உண்ணும் சிவனே எந்தன் நியமம் ஏற்றிடும் சிவனே வந்தனம் செய்வேன் வளர்பிறை சிவனே சொந்தமும் நீயே பந்தமும் நீயே ஆதியும் நீயே அந்தமும் நீயே சொந்தமும் நீயே பந்தமும் நீயே ஆதியும் நீயே அந்தமும் நீயே. நாள்தோறும் ஆண்டவனுக்கு தாயென அளிக்கும் செயலால் இவருக்கு தாயர் என பெயர் வழங்கலாயிற்று. இவர் பணி தொடர்ந்து சிறக்க இறைவன் வழக்கமென இவரை சோதிக்கிறார். கார்நல்லும் செந்நெல்லும் கிடைக்க செந்நெல்லை இறைவனுக்கும் கார்நல்லை தான் உண்பதாகவும் இருந்த நியமத்தை மாற்ற கார்நல் விளையாது போகிறது. அறிவாட்டாயர் இறைவனது செந்நெல்லை தான் உண்பதோ என்று கொல்லைக்கீரையை உண்ண கீரைகளும் கிடைக்காது போக வெறும் நீரை மட்டுமே அருந்தி தனது பணிகளை மனைவியாரோடு செய்து வருவார். இப்படியாம் ஓர் நாளில் காலங்கள் கடக்க வயதும் வளர 70 தாண்டியும் குறையா எழுச்சியோடு தள்ளாடி தள்ளாடி தாயர் வருகின்றார். செந்நெல் சோறாக்கி கீரை கரியாக்கி பக்குவமாவடுவும் பக்கத்தில் வைத்து கூடை சுமந்து தாயர் வருகின்றார். பஞ்சகவ்யம் கையெடுத்து பத்தினியும் வருகின்றார். பிள்ளை பசி தீர்த்த பெற்றவர் வருவதென அம்மையப்பன் பசியாற்ற அம்மையப்பர் நடந்திடுவோம். பிள்ளை பசி தீர்த்த பெற்றவர் வருவதென அம்மையப்பன் பசியாற்ற அம்மையப்பர் நடந்திடுவோம்.
சுமந்த உணவோடு தரை நடந்து தள்ளாடி தள்ளாடி இறை நோக்கி செல்கின்றார். ஐயோ, என்ன ஆயிற்று? ஏன் கீழ்விழுகின்றார்? கால் தடுக்கியதோ? தலை சுமந்த உணவு கூடையுடன் கீழ்விழுந்து சிதறுகிறதே. அலங்கோல நிலையில் அதிர்ச்சியடைகிறார், கதறுகிறார், அழுகிறார், நடுங்குகிறார், செய்வதறியாது புலம்புகிறார். எல்லாம் போற்றுதையா சிவனே, என் சக்தி எல்லாம் போற்றுதையா சிவனே, எல்லாம் போற்றுதையா சிவனே, என் சக்தி எல்லாம் போற்றுதையா சிவனே. இனி உணவாக்குதல் எப்படி முடியும்? இனி உணவாக்குதல் எப்படி முடியும்? கையிலும் பொருள் இல்லை, மெய்யிலும் உறவில்லை, என் செய்வேன் சிவனே, என் பாவி நான் செய்த வினை, உணவை கொட்டிவிட்டேன். எனக்கென்ன தண்டனையோ? என் உயிரால் யாது பயன்? இன்னுமா உயிர் வேண்டும்? எனக்குயிர் கேடோ? என்னுயிர் போக்குவேன், மண்ணுயிர் மீட்பேன். இடையறிவாளை கையில் எடுக்கிறார். தளர்ந்து கீழ் சரிகிறார். மனைவியும் இவரை பற்றி தடுக்கிறார். தனது கையறிவாளால் தனது கழுத்தை அறுக்க முயல்கிறார். தரைவடிப்பில் சிவபெருமானது கை ஒன்று வெளிப்பட்டு தாயரின் கரத்தை பற்றி கழுத்தறுக்கும் செயலை தடுக்கிறார். மாவடுவை கடிக்கும் விட்டேல் விட்டேல் என்ற ஒலி கேட்க புத்துணர்வு பெற்ற தாயர் எழுந்து நிற்கிறார். இறைவன் காட்சி தருகின்றார். தாயரும் மனைவியும் தலைமேல் கரம் வைத்து ஆனந்த கூத்தாடுகின்றனர்.
சிவ சிவ சிவனே என்றும் முன்னடி தருவாய் சிவ 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 சிவனே பிறவி தலையை அறுப்பாய் சிவ 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 சிவனே என்றும் முன்னடி தருவாய் சிவ 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 சிவனே பிறவி தலையை அறுப்பாய் சிவ 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 சிவனே உறவாய் உன்னடி வேண்டும் சிவ 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 சிவனே உந்தாள் சரணம் சிவனே சிவ 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 சிவனே உறவாய் உன்னடி வேண்டும் சிவ 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 சிவனே உந்தாள் சரணம் சிவனே உந்தாள் சரணம் சிவனே உந்தாள் சரணம் சிவனே. இதுவே நாயன்மாரின் சாற்று. ஐயாவுக்கு வந்து இந்த மேடையில் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வருடம் கடைசியிலிருந்து அடுத்த மார்ச்க்குள்ளே என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் ஒரு கேரக்டர் ரோல் வச்சு இன்னொரு 3 நாயன்மார்களை எடுத்து இதே மாதிரி இதே மேடையிலையும் பல மேடைகள்லையும் இந்த நாயன்மாரை பற்றி இந்த நாட்டிய நாடகத்தை கொண்டு போய் சேர்ப்போன்னு பெற்றோர்களான நாமும் குழந்தைகளான என் மாணவிகளும் கைத்தட்டல்களை சாற்றா கொடுத்து ஐயாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தோம். நன்றி. அறிவாற்றாரின் மனைவியாக திருமதி வேதஸ்ரீ சுப்பிரமணியம், இன் அறிவாற்றார் நாயன்மாரின் சொல்லியாக சஞ்சுலா சங்கர், எம்பெருமான் ஈசனாக அபிநயவர்ஷினி முத்துக்குமார், பார்வதி தேவியாக ஸ்ருதி பிரவீன், இந்த நாயன்மாரின் கதாநாயகனான அக்ஷயா கோபாலகிருஷ்ணன் அறிவாற்றையாராக. ஐயாவிடன் ஸ்ரீ வார்த்தைகள். சிவாய் நம. மேலை நாடுகள்லாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியை பார்த்தா எந்திரிச்சு நின்று ஒரு 2 நிமிஷம் கை தட்டுவாங்க. வேண்டாம், பிள்ளைகள் அதாவது ரொம்ப அருமையான ஒரு நவராத்திரி விழாவை நடத்தினாங்க. சின்ன சின்ன குழந்தை 5 வயசு பிஞ்சு குழந்தைகள்லாம் அஞ்சாம மேடைக்கு வந்து ஆடிச்சு. அந்த குழந்தைகளுடைய ஆடல் பாடல்ல டாக்டர் சண்மதியின் கைவண்ணம் தெரிந்தது. பெற்றோர்களுடைய முயற்சி வண்ணமும் அங்கே தெரிந்தது. திருக்கோயில் நிர்வாகத்தின் உதவியும் அங்கே களை கட்டியது. ஒலி ஒளி எல்லாமே துரோகம் பண்ணாம நல்ல வேலை பண்ணுச்சு. மேடையும் சோடை போகவில்லை. கை தட்டுங்க. எதை விடுவது எதை புகழ்வது என்று தெரியாத அளவிலே இன்றைய நிகழ்வு நடைபெற்றது. எல்லாம் இறைவனது திருவருளே முதற் காரணமாக அமையும். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இவங்க வந்து முகப்பேரில் ஒரு கோயிலில் 2 நாயன்மாரை பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, ஐயா நீங்கள் இந்த நாடகம் 27 அன்னைக்கு இங்கே வரணும்னாங்க. அங்கே பண்ணது இளையான்கொடி மாறணும், இதே அறிவாட்டாயிரம் பண்ணாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஏம்மா நான் வந்து சும்மா உட்காந்து நாடகத்தை ஒரு டான்ஸை பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு நாயன்மார் இருந்தால் மக்களுக்கும் உதவும் இல்லையா? நாயன்மார்கள்னு என்ன? 63 நாயன்மார்கள் ஒரு சிவன் கோயிலில் வந்து வழிபடும் போது சிவனை அறிவதை விட நாயன்மார்களை அறிந்தால் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். வீட்டுக்கு போங்க. இப்போ இன்னைக்கு ஒரு நாயன்மாராவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க இல்லையா? பக்கத்து வீட்டு பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, சித்திட்ட சொல்லுங்க, சித்தப்பாட்ட சொல்லுங்க அறிவாட்டாயர் கதையை. நமக்கு நல்லதே நடக்கும். நாயன்மார்களை அறிந்தால் இது வரைக்கும் சண்மதி நான் வந்து ஒரு டி நகர் தியாகராஜா ஹாலில் 9 நாட்கள் தொடர்ந்து 63 நாயன்மார்கள் நடத்தினோம்.
அப்போ அங்கே அவர்கள் ஒரு 3 நாயன்மார்களை எங்களுக்காக நடத்தி தந்தார்கள். குழந்தைகள்லாம் அப்படியே தத்ரூபமாக அந்த அது குழந்தை இந்த அறிவாட்டாயிரம் மனைவியும் அந்த தரையில் அந்த கைதடிக்கி விழுந்துட்டோன்னு ஒன்று கதறாங்க பாருங்க, நாமே கதற மாதிரி இருக்கு. உடல் மொழி, இந்த புருவம், நயனம், உதடு, கை, காலு, பாடி லாங்குவேஜ் அத்தனையும் சிறப்பாக இருந்தது. கைத்தட்டு எல்லாவற்றையும். அதாவது இவங்க நாயன்மார்கள் நடிக்க ஆரம்பிச்ச உடனே இறைவன் இவர்களது உடலுக்குள்ளே புகுந்து விடுகிறார். அதுதான் இவங்க ஒரு ரிஹர்சல் பார்க்கும்போது சாதாரணமாகவே இருக்கும், ஆனால் அது ஒரு மேடையில் பார்க்கும்போது உணர்ச்சி பூர்வமாக இறைத்தன்மையதாக எல்லாம் வல்ல பெருமானின் புகழை நமக்கெல்லாம் காட்டித் தருவதாக அமைகின்ற இந்த நிகழ்ச்சியில் அடியேனும் வந்திருந்து உங்களோடெல்லாம் அமர்ந்து கைதற்ற ஒரு வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் மீண்டும் சண்மதியை நான் கேட்டுக்கிறது, இன்னும் ஒரு 3 நாயன்மார் இல்லாமா மொத்தம் 63 நாயன்மார்களே என் கையில் ஆடியோவாக இருக்குது, ஸ்கிரிப்ட் எல்லாம் புத்தகமாக இருக்குது, எல்லா காட்சிகளும் வீடியோவாக இருக்குது, எனக்கும் வயசாகிட்டே இருக்குது. எனவே நீங்கள் ஒரு 10 நாயன்மாராவது கையில் எடுத்துக்கணும். எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடத்தும் போது ஒரு நாயன்மாரையாவது தொடுங்க. புரியுதுங்களா? கச்சேரி நடத்தும் போது ஏதாவது தமிழ் பாட்டை பாடி அது தொக்கடான்னு பேர் வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் நடத்துகிற நாடகங்களில் இறுதியாக நிறைவாக இறைவனை தொடுகின்ற வகையிலே 1-2 நாயன்மார்களை தொட்டால் இறைவன் உங்களுக்கு அத்துணை செல்வங்களையும் அளிப்பான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவை சிறப்பிக்க சிவாய நம. இன்று நம் ஆலயத்தில் அருள்மிகு தர்மபுரீஸ்வரர் ஐயா முத்துராமலிங்கர் மூலமாக இங்கு நேரடியாக வந்து வாழ்த்தி 63 நாயன்மார்களையும் புராணங்களை நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதை டாக்டர் சண்மதி அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையும் கமலவேநகர் அலுவலும் இருக்கும் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். திரு முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் நம்மிடையே உரையாற்றினார்கள். அவர்களை பாராட்டி ஒரு சால்வை அணிவிக்கின்றோம். நான் பக்கத்தில் தான் பாடியில் தான் இருக்கிறேன். இந்த மேடையை நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கொடுத்த 63 இந்த மேடைக்கு நான் கொண்டு வர தயாராக இருக்கிறேன். அதற்கான ஒத்துழைப்பை நான் இந்த நேரத்தில் எனக்கு உண்மையிலேயே ஒரு கோவில் நிர்வாகத்தினரும் கூட ஒத்துழைக்கின்ற காட்சியை மிக அரியுது. இப்போ எங்கள் கோயில் மட்டும் எத்தனையோ கோயிலில் நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம். ஒரு நிர்வாகத்தினர் கூட நான் நினச்சேன் இந்த மாதிரி கடையை நிறைவாகும் போது சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறோன்னு ஐயா சொன்னாங்க. ஒரு வேளை வீட்டுக்கு போகிறதுக்கு தான் இப்படி சொன்னாரோ என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நாடகத்தை உட்காந்து பார்த்து மேடைக்கு அடியனுக்கும் ஒரு சிறப்பு செய்கின்ற ஒரு காட்சியை எண்ணி பூரிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.